1969 முதல் முறையாக அண்ணாதுரை திருக்குறளை பற்றி பேசுகிறார். காரணம் என்னவென்றால் 1965 வரைக்கும் பெரியாரனுடைய தமிழ் கொள்கை என்னவோ அதுதான் திமுகவினுடைய தமிழ் கொள்கை. தமிழ் அவர் காட்டுமிராண்டி மொழின்னா இவர் அப்படிதான் நினைச்சாங்க. திருக்குறள் தங்கத்தட்டில் வைத்த மலம்னா தங்கத்தட்டில் வைத்த மலம். தொல்காப்பியர் ஆரிய கைக்கூலினா ஆரிய கைக்கூலி. சங்க தமிழ் இலக்கியங்கள் இந்து சமய சம்பந்தப்பட்டது, சனாதன சமய சம்பந்தப்பட்டதுன்னு பெரியார் கூறினார். அதை ஏற்றுக்கொண்டார்கள். இந்த காங்கிரஸ்காரங்க இந்த ஆன்டி ஹிந்தி ஃபுல்டாஸ போட்ட உடனே இவங்க எல்லாம் தமிழ் பக்தர்களாக மாறினார்கள். ஏன் அது வரைக்கும் எழுதல திருக்குறளை பத்தி, தமிழை பத்தி ஏன் பேசல? அவர் 3 புத்தகங்கள் எழுதினார். இதெல்லாம் பாருங்க எவ்வளவு நாள் கழிச்சு அப்படின்னு. அவர் தன்னை பத்தியே புக் போட்டுருக்காரு, நிறைய 100 புக்கு போட்டுருக்காரு. அவர் திருக்குறள் உரை 1996, சங்கத்தமிழ் 1987, தொல்காப்பிய பூங்கா 2003. இதுதான் தமிழ் சேவையா? தமிழுக்கும் திமுகவுக்கும் சம்பந்தமே கிடையாது என்பதுதான் உண்மை. திராவிடம் தான் தமிழுக்கு எதிரியே தவிர தமிழ் என்றால் திராவிடத்துக்கு எதிரின்னு சொன்னதே பெரியார் தான். காரணம் தான், பெரியார்கிட்ட நமக்கு ஏராளமான வித்தியாசம் இருந்தா கூட ஒரு எதிரி, நாணயமான எதிரியோட நாம பேச முடியும். பெரியார் ஒரு நாணயமான எதிரி. அதனால அவர் தமிழை பற்றி அவர் கூறியது பூரா திராவிட சித்தாந்த ரீதியாக உண்மை. தமிழ் என்றால் சனாதன தர்மம், அதனால அதை ஒழிக்கணும். தமிழ் என்றால் அது நம்ம தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரம், பண்பு, பாரம்பரியம், கற்பு, பெண்மை, குடும்பம் இதெல்லாம் சம்பந்தப்பட்டது, அதனால அதை ஒழிக்க வேண்டும். அவர் பேசியதை நாம் ஏற்காது இருக்கலாம், ஆனா அவர் கூறியது உண்மை. ஆனா அவரை ஏற்றுக்கொண்டு அவர் கூறியதை ஏற்காத ஒரு சூழ்நிலை உருவாக்கி இது பெரியார் மண் என்று கூறியத இன்றைக்கு பட்டவர்த்தனமாக அதை எடுத்து கூறுகிற, அவர்களை அம்பலப்படுத்துகிற நம்ம சீமான் இருக்கார, அவரை நான் பாராட்டத்தான் போறேன். சீமான் பெரியார் பாசறையிலிருந்து வந்தவர். பெரியார் பாசறையிலிருந்து வந்த ஒரு ஆள் பெரியார் எந்த அளவுக்கு தமிழுக்கும் தமிழ்நாட்டுக்கும் தமிழ் கலாச்சாரத்துக்கும் பண்புக்கும் பாரம்பரியத்துக்கும் விரோதமானவர் என்பதை புரிந்து கொண்டு இன்றைக்கு பெரியார் மண் அல்ல பெரியாரே மண் தான் என்று கூறுகிறார் என்றால் தமிழகத்தில் ஒரு பெரிய மாற்றம் வந்திருக்கிறது நாம ஏற்றுக்கொள்ள வேண்டும் தானே. அதே மாதிரி நம்ம பழகருப்பையா இருக்காரு, அவரும் பெரியார் பாசறையிலேருந்து வரலன்னா கூட பெரியாருடைய பெரிய அபிமானி. இப்ப துக்ளக்கில் அவர் எழுதும்போது இதை கூறியிருக்கிற எந்த அளவுக்கு பெரியார் மூலமா தமிழ்நாடு பாழாகி இருக்கிறதுன்றத, தெய்வ நம்பிக்கைய தகர்த்ததுனால்தான் தமிழ்நாட்டில் இந்த கலாச்சார சீரழிவு ஏற்பட்டிருக்கிறது, தனிநபர் ஒழுக்கம் குறைந்திருக்கிறது என்பதை அவரே கூறியிருக்கிறார். இதை 10 ஆண்டுகளுக்கு முன்னால, 5 ஆண்டுகளுக்கு முன்னால, 2 ஆண்டுகளுக்கு முன்னால அவர் கூறவில்லை. இதெல்லாம் தமிழ்நாட்டில் ஏற்பட்டு கொண்டிருக்கிற மாற்றம். நான் சொன்ன தமிழை திருடியது திமுக. அதுக்குதான் உதாரணங்கள் காமிச்சேன். இந்த தமிழை தான் வளர்த்த தமிழை, தேசியவாதிகள் வளர்த்த தமிழை திமுகவுக்கு தாரை வார்த்த பாபத்தை செஞ்சது காங்கிரஸ். என் கண்ணால பார்த்தேன் 1967 எலெக்ஷன்ல என்ன நடந்தது. இவங்க திமுக காரங்க தமிழ் அவ்வளவு அழகா பேசுவாங்க பாருங்க, காங்கிரஸ் காரங்க உளறி கொட்டுவான். ஜனங்களை அப்படியே பேசியே மயக்கினான். தமிழை உபயோகப்படுத்தி தமிழ் பேர்லயோ, தமிழ் பண்பாட்டின் பேர்லயோ, தமிழ் நூல்கள் பேர்லயோ, தமிழ் புலவர்கள் பேர்லயோ, தமிழ் தெய்வங்கள் பேர்லயோ எந்த விதமா அதெல்லாம் விஷத்தை கக்கி தமிழ் அழகாக படித்து ஒருத்தர் நாவலர்பாங்க, ஒருத்தர் அறிஞர்பாங்க, ஒருத்தர் காவலர்பாங்க, ஒருத்தர் கலைஞர்பாங்க, ஒருத்தருக்கு அவங்க புகழ்ந்து கொண்டு இப்ப எல்லாம் ஒரே ஆளதான் புகழறாங்க. தெரியும், வேற யாரையும் புகழறது கிடையாது. அதனால தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஒரு மாற்றம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஒரு தேசத்துக்கே ஒரு பெரிய தவறு தமிழ்நாட்டில் நடந்தது. மைனாரிட்டினா எல்லாருக்கும் ஒரு மைனாரிட்டி சில செலவு கொடுக்கணும், அவங்களுக்கு ஏதாவது வேண்டிய வசதி பண்ணி கொடுக்கணும். அப்போ மைனாரிட்டிகளை பாதுகாக்கிற ஒரு செக்யுலர் அரசாங்கம் அப்படின்னு சொல்லலாம்.
இல்ல மைனாரிட்டி மெஜாரிட்டியும் ஒரே மாதிரி நடத்துகிற அரசாங்கம்னா அதுதான் ரியலாவே செக்யூலர் அரசாங்கம். மைனாரிட்டிக்கு மாத்திரம் சிலதெல்லாம் சலுகை கொடுக்கறத செக்யூலர் அரசாங்கம்னு என்று எடுத்துக்கொண்டால் கூட அதை கூட நான் ஏற்பேன். ஆனா தமிழ்நாட்டில் மைனாரிட்டிகளை போற்றி, மைனாரிட்டி மத நம்பிக்கைகளை போற்றி, மெஜாரிட்டி மத நம்பிக்கைகளை அவமானப்படுத்தி, மெஜாரிட்டியா இருக்கவங்க மனசை கஷ்டப்படுத்தினாதான் செக்யூலரிசம் என்ற ஒரு தவறான ஒரு இன்டர்பிரேஷன் செக்யூலரிசத்தை கொடுத்து நாடு முழுவதும் பரவியது. இன்றைக்கு ஒரு முஸ்லீமையோ கிறிஸ்தவனையோ ஹிந்துவை திட்டலைன்னாக்க அவங்க முஸ்லீம் கிறிஸ்டியன் தனக்கு ஆதரவாளர்னு நினைக்க மாட்டாங்க. அந்த மாதிரி பண்ணிட்டாங்க. பாஜகவுக்கு ஏன் முஸ்லீம் ஓட்டு போட மாட்டாங்க இன்னைக்கு? ஏன்னா பாஜக ஹிந்துவை திட்டது, வேற ஒரு காரணம் இல்லை. இந்த மாதிரி ஒரு விஷத்தை பரப்பியிருக்காங்க. இது எவ்வளவு பெரிய இந்த மாற்றங்கள்லாம் இருக்க மன அளவுல மாற்றம். அதனாலதான் காங்கிரஸ்காரன் ராமர் மித்தலாஜிக்கல் ஃபிகர், ராமர் இருந்ததுக்கு ஒரு ஆதாரமும் கிடையாது. காங்கிரஸ் பேசுகிற வார்த்தையா இது? இங்கிருந்து செக்யூலரிசம் என்றால் என்ன என்ற வக்கரமான அர்த்தம் நாடு முழுவதும் ஏற்றுமதி செய்யப்பட்டு காங்கிரஸே இந்த நாட்டுக்கு சுதந்திரம் இந்து அடிப்படையில வந்தே மாதரம், பாரத் மாதா கி ஜெய், இந்த மாதிரி ஒரு சூழல்ல உருவான காங்கிரஸே எந்த அளவுக்கு திமுக ஹிந்து மதத்தை எடுத்ததோ அந்த மதத்தை எதிர்க்கிற அளவுக்கு செக்யூலரிசம் என்கிற வார்த்தையை தவறாக தமிழ்நாட்டில் இதை பிரச்சாரம் பண்ணதுல அகில இந்திய அளவிலேயே இந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு.